அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஷைத்தானை பற்றிய கூறியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளையும் ஷைத்தானிடமிருந்து எவ்வாறு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய உபதேசங்களையும் தொடராக நாம் அறிந்து வருகின்றோம். இதன் அடிப்படையிலே சூரா ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யா பனி ஆதம லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்ன என்ற அந்த ஆயத்திலே துவங்கி உங்களுடைய தாய் தந்தையராகிய ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு ஷைத்தான் ஆசை வார்த்தைகளை காட்டி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ, கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்ன, சொர்க்கத்திலிருந்து அவர்களை எவ்வாறு ஷைத்தான் வெளியாக்கினானோ அது போன்று உங்களை அவன் செய்துவிட வேண்டாம் என்ற அழகான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஆக கடந்த பல அமர்வுகளிலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளையும் ஷைத்தானுடைய ஆற்றலினால் அவன் செய்யக்கூடிய மோசடிகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இனி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த ஷைத்தானிடமிருந்து எவ்வாறு பாதுகாப்பு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை நாம் செவியேற்று அதை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அதன் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் ஷைத்தானிடமிருந்து நாம் எளிமையாக நம்மை தற்காத்து கொள்ள முடியும். அப்போ ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்தான் என்று சொன்னால் ஆசை வார்த்தைகளை காட்டி அவர்களை வழிகெடுத்தான். இப்படி உங்களை அவன் செய்துவிட வேண்டாம், இன்னும் அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் காண முடியாத வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதே வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கின்றான். ஷைத்தானும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் காண முடியாத வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எந்த ஒரு காரியத்தை செய்ய முற்பட்டாலும் ஷைத்தான் இங்க வந்து நின்றுவான், அதற்கு இடையூறு செய்வான், அதை செய்ய விடாமல் தடுப்பான், அல்லது அந்த நன்மையில் பாதிப்புகளை ஏற்படுத்துவான். தொழுகையில போய் நின்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல சிந்தனைகளை கொண்டு வருவான். ஒரு கடிகார முள்ளை பார்த்து அதிலிருந்து உங்களுடைய கற்பனையை எங்கேயோ கொண்டு சென்று விடுவான். இப்படி எதிராக இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அவரை பற்றிய சிந்தனையை கொண்டு வருவான். இப்படியெல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் உங்களை வழிகெடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் காண முடியாத வகையில் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு ஷைத்தான் நண்பனாகி விடுகின்றான். யாரிடத்துல ஈமான் இல்லையோ அவர்களுக்கு நண்பன் ஆகிறான் ஷைத்தான்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதை யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள். நாம் ஒரு நற்காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை பிறகு செய்யலாம் என்று அதை தள்ளி போடுவது ஷைத்தானுடைய செயல். அல்லது அந்த காரியத்தின் நன்மை குறையக்கூடிய வகையிலே அதில் ஏதேனும் நம்ம ஒரு அலட்சிய போக்கை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய செயல். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்கள் என்று சொன்னால் அதை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் நல்ல காரியங்கள் என்று சொன்னால் அதை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அதை முழுமையாக செய்தால் மட்டுமே அந்த நன்மைகளை நாம் அடைய முடியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், தொழுகையில் நிற்கும் பொழுது நீங்கள் இடைவெளியை விடாதீர்கள். உங்களோட சஃப்ல ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாரு, நீங்களும் தொழுவுறீங்க, 2 பேரும் இபாதத்துல இருக்கிறீங்க. ஆனா இந்த இபாதத்துல 2 பேருக்கு மத்தியில் நீங்க இடைவெளி விட்டீங்கன்னு சொன்னா இடையிலே ஷைத்தான் வந்து விடுவான். அப்ப இடையிலே ஷைத்தான் வந்தால் என்ன செய்வான்? பல சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவான். இப்படி இடையில் ஷைத்தான் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தோளோடு தோள் சேர்ந்து காலோடு கால் சேர்ந்து நீங்கள் நின்னீங்கன்னு சொன்னா இடையில ஷைத்தான் வர முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கடமையான தொழுகையில ஷைத்தானிடம் இருந்து எவ்வாறு பாதுகாவல் தேட வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆகவே எவ்வாறு நம்முடைய முன்னோர்களான நம்முடைய தாய் தந்தையான ஆதம் மற்றும் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் எவ்வாறு வழிகெடுத்து அவர்களை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றினானோ அப்படி உங்களை அவன் வழிகெடுத்து விடக் கூடாது என்ற அழகான ஒரு உபதேசத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த 7வது அத்தியாயத்தின் 27வது வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதே வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் ஆசை காட்டக்கூடியவன், உங்களை மோசடி செய்யக்கூடியவன், உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அவனும் அவனுடைய இனத்தாரும் நீங்கள் காண முடியாத வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் செய்திருக்கின்றான்.
ஆகவே நம்மை எல்லா சந்தர்ப்பங்களிலும் கண்காணிக்கக்கூடிய மலக்குகள் இருப்பது போலவே நம்மை கண்காணிக்கக்கூடிய ஷைத்தானும் நம்மோடு இருக்கின்றான். அவன் நம்முடைய நல்ல காரியங்களிலே அவன் இடர் செய்வான். அவன் நம்மை முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் மேலிருந்தும் கீழிருந்தும் இடப்புறம் இருந்தும் வலப்புறம் இருந்தும் எல்லா புறத்திலிருந்தும் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் இருந்து அவன் அனுமதி பெற்று வந்திருக்கின்றான், அவகாசம் பெற்று வந்திருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து விரட்டப்பட்ட அந்த ஷைத்தானிடம் இருந்து இப்படி போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பாதுகாவல் தேடிக்கொள்வதன் மூலம் மட்டுமே ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஷைத்தானின் தீங்குகளில் இருந்தும் அவனுடைய அந்த மோசடியில் இருந்தும் நம்மை பாதுகாத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.